நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தரும் உலக இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நல் நாமத்தில் கருணையின் கரங்கள் என்ற இந்த அருமையான டிவி நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். நீங்களும் உங்கள் குடும்பங்களும் சந்தோஷமும் தேவனுக்குள் நீங்கள் வளருகிறீர்கள் என்பதை நினைத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை விசேஷ விதமாக கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவினுடைய பிறப்பை குறித்து உலகமெங்கும் கொண்டாடி கொண்டிருக்கும் பொழுது நமக்கும் ஒரு கிறிஸ்துமஸை கொண்டாடுவதற்கு நம்முடைய ஆயுசு நாட்களில் தேவன் ஒரு ஆண்டை கூட நமக்கு இலவசமாக தந்திருப்பதை நினைத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நல்ல நாளிலும் சற்று நேர தியானத்துக்கென்று தெரிந்து கொண்ட வேத பகுதி பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 32ஆம் வசனம். அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராயிருக்கிற தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தில் அவருக்கு கொடுப்பார். கண்களை மூடுவோம், செபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல பிதாவே, எங்கள் கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற உம்முடைய குமாரன் நாமத்தில் வருகிறோம். இன்றைக்கு எங்களோடு பேசும் தேவையான நல்ல ஆலோசனை பரத்திலிருந்து அனுப்பித்தாரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மேசியா பெரியவர். சால்வேஷன் ஆர்மியினுடைய ஊழியத்தினுடைய ஃபவுண்டர் ஆகும் வில்லியம் பூத் சோப் சூப் சால்வேஷன் என்றறியப்படுகிற ஒரு தீமில அந்த ஊழியத்தை தொடங்கினார். அந்த ஊழியத்தினுடைய ஆரம்ப காலகட்டத்திலே 3 நாள் ஒரு பெரிய குரூசேடை அவர் ஏற்படுத்தினார். உலகம் அறியப்படத்தக்க விதத்திலே 3 வல்லமையுள்ள ஊழியக்காரரை கொண்டு அந்த ஊழியம் தேவ சமூகத்திலே நடைபெற்றது. அப்படி அந்த 2 நாள் நடந்த கூட்டத்தில் தேவன் உண்மையாகவே தம்முடைய வார்த்தையையும் தம்முடைய அற்புத அடையாளங்களையும் இந்த வில்லியம் பூத்தினுடைய ஊழியத்திலே நடத்தினார். 3ஆம் நாள் பிரசங்கிக்கப்பட வேண்டிய ஊழியக்காரர் திடீரென்று காலையிலே இந்த வில்லியம் பூத்துக்கு ஒரு செல்லகிரகம் பண்ணுகிறார். வில்லியம் பூத், சாரி, எனக்கு தவிர்க்க முடியாத காரணத்தினால இன்றைக்கு நடக்கவிருக்கிற 3ஆம் நாள் கூட்டத்தில் எனக்கு கலந்து கொள்ள முடியாது என்று அவர் ஒரு மெசேஜ் ஃபார்வர்ட் பண்ணினார். வில்லியம் பூத்துக்கு 2 நாள் இருந்த சந்தோஷம் முழுவதுமாக உடைக்கப்பட்ட அனுபவத்தில் வில்லியம் பூத் மாறினார். அவர் காலையில் எழுந்து சாப்பலுக்கு போய் சொல்லி ஆண்டவர் பாதத்திலே கண்ணீர் விட்டார். கர்த்தாவே, உம்முடைய அநாதி திட்டத்தின்படி தீர்மானத்தின்படி தேவ சமூகத்தில் நிச்சயிக்கப்பட்டிருந்த 3 நாள் கூட்டத்தில் 2 நாள் எவ்வளவோ வல்லமையாய் பயன்படுத்தினீர். 3ஆம் நாள் வருகிற ஊழியக்காரன் இதற்கு மேலாக வல்லமையாய் செயல்படுவார் என்று நான் பெரிதும் எதிர்பார்த்து விட்டேன். ஆண்டவரே, இப்ப போய் யாரை வைத்து பிரசங்கம் பண்ணுவது என்று தெரியவில்லை என்று வில்லியம் பூத் சாப்பல்ல ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். பரத்திலிருந்து ஒரு சத்தமும் வரவில்லை. 2-3 முறை சாப்பல்ல தேவ சமூகத்தில் இருந்த பொழுது அவர் காதிலே ஒரு மெல்லிய சத்தம் கேட்டது. வில்லியம் பூத், டோன்ட் வரி, இன்றைக்கு 3ஆம் நாள் பேசக்கூடிய தேவ மனுஷன் கேம்பஸுக்குள்ளே இருக்கிறார். அவர் தேவனுடைய வார்த்தையை பேசுவார். வில்லியம் பூத்துக்கு ஒண்ணுமே ஓடல. அந்த சால்வேஷன் ஆர்மியோட ஃபவுண்டர் ஆகும் அவரிடத்தில் வந்து தேவன் சொல்லுகிறார், இன்றைக்கு ராத்திரி வேளையிலே 3ஆம் நாள் குரூசைல பேசக்கூடிய தேவ மனுஷன்
உன் கேம்பஸுக்குள்ள இருக்கிறான். வில்லியம் பூத்துக்கு யார் பேசுவார், யார் எப்படி என்ற கேள்வி வந்தது. அப்படி இருக்கும் பொழுது ஆண்டுகளுக்கு 18 ஆண்டுகளுக்கு முன்பு அவரிடத்தில் வேலை கேட்டு வந்த ஒரு ஸ்பிரிங்லின் என்ற ஒரு தேவ மனுஷன் உண்டு. இந்த ஸ்பிரிங்லின் வேலைக்கு கேட்டு 3 முறை வந்தும் அவரை எடுத்துக்கொள்ள ஏற்றுக்கொள்ள மனதில்லாதிருந்த வில்லியம் பூத் 3வது வந்து வேலைக்கு கேட்ட உடனே அவருக்கு கொடுத்த வேலை இங்க இருக்கிற ஊழியக்காரருடைய ஷூ பாலிஷ் பண்ணணும். 1. 2வது டிமாண்ட், அந்த ஷூ பாலிஷ் போடுகிற ரூம்ல தான் உனக்கு ரூம். 3வது டிமாண்ட், எல்லாரும் ஆகார புசித்த பின்பு கடைசியில் தான் நீ புசிக்க வேண்டும் என்று. அப்படி வேலைக்கு வந்த ஸ்பிரிங்லின் 18 ஆண்டு காலங்கள் கர்த்தருடைய வசனத்தை பாலிஷ் போட்டு கர்த்தருடைய வசனத்தை நன்றாக கற்றுக்கொண்டார். இப்ப போய் வில்லியம் பூத் இந்த ஸ்பிரிங்லின் இடத்துல சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு ராத்திரியில 3வது நாள் நீதான் இந்த குரூசைட்ல பேச போகிற. எஸ் சார், நான் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம எல்லாம் ஒரு பொறுப்பை கொடுத்தா எத்தனையோ எஸ்கிஸ் சொல்ல முடியாது என்று தட்டி கழிக்கிறோம். மோசேயை தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ராஜ்யத்தினுடைய ஊழியத்திற்கு அழைத்த பொழுது அவன் விக்குவாயினும் அந்த உதடும் என்று சொல்லி கர்த்தரிடத்தில் பேசி எப்படியோ தான் அந்த ஊழியத்திலிருந்து விலகலாம் என்று நினைத்து கர்த்தர் விடவில்லை. இதை போல வில்லியம் பூத் கிட்ட இந்த ஸ்பிரிங்லின் சொன்னாரு, ஐயா எஸ் நான் பேசுகிறேன். எங்கேயோ எப்படியோ ஒரு கோட்டெல்லாம் ரெடி பண்ணி ஷேவெல்லாம் பண்ணி நல்ல ஒரு டிப்டாப்பா அந்த குரூசைடுல அந்த மேடையில இந்த ஸ்பிரிங்லினை கொண்டு நிறுத்தினாங்க. ஸ்பிரிங்லின் கையில மைக்கு கிடைத்தது. ஸ்பிரிங்லின் தேவ சமூகத்திலே தேவனுடைய வார்த்தையை பேசத் தொடங்கின பொழுது ஒவ்வொருவர் இருதயத்திலும் இந்த ஸ்பிரிங்லின் பேசின தேவ வார்த்தை வல்லமையாய் இடைப்பட்டது. கடைசியாக தங்களை ஒப்புக்கொடுங்கள் என்று சொல்லி தேவ சமூகத்தில் கடைசியான ஜெபத்துக்குள்ளே வரும் பொழுது ஸ்பிரிங்லின் கண் திறந்து பார்த்த பொழுது நாற்காலிகளில் ஒருவனும் இல்லை. எழுந்து முழங்கால் படியிட்டு கதறுகிற ஒரு கூட்டம் ஜனங்களை பார்க்க நேர்ந்தது. இன்றைக்கு வாசித்த வசனம் எப்படிப்பட்ட வசனம் என்றால், தூதன் வந்து சொல்லுகிறான், மரியாளே உனக்குள்ள பிறக்க போகிற இந்த மேசியா என்னும் இரட்சகர் பெரியவராயிருப்பார், உன்னதமானுடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராக இருக்கிற தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். இந்த நல்ல நாளிலே இயேசு கிறிஸ்துவை இன்றைக்கு பலர் இன்னைக்கும் ஒரு குழந்தையாக காண்கிறார்கள், ஒரு குழந்தை இயேசுவாக காண்கிறார்கள். ஆனால் இயேசுவை குறித்து தூதன் இந்த மரியாளிடத்தில் சொன்ன வார்த்தை என்னவென்றால், அவர் பெரியவராயிருப்பார். அவர் யோனாவிலும் பெரியவர், சாலோமோனிலும் பெரியவர், உன்னிடத்தில் இருக்கிறவர் பெரியவர். உன்னதமானவருடைய குமாரன், சாதாரண குமாரன் அல்ல, உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராயிருக்கிற தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை ராஜாதி ராஜாவாக வரப்போகிறார் என்று இயேசுவை குறித்து தூதன் சொன்னான். அதை மரியாள் அப்படியே உள்வாங்கினாள், அதை ஏற்றுக்கொண்டாள். அந்த ஆழமான சத்தியத்தை அவள் உணர்ந்து கொண்டாள். ஆதலால் இந்த அருமையான 96ஆம் சங்கீதத்தின் 4ஆம் வசனத்துல அவர் பெரியவராயிருப்பார் என்று மேசியாவை சொல்லுகிறது. 48ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலும் அவர் ராஜாதி ராஜா பெரியவராயிருப்பார் என்று சொல்லுகிறது. 135ஆம் சங்கீதத்தின் 5ஆம் வசனத்திலும் அதே வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நல்ல நாளிலே 143ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம், எல்லா தேவர்களிலும் அவர் பெரியவராய் இருப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதலால் இந்த பெரிய தேவனை குறித்து 3 காரியங்களை சுருக்கமாக உங்களிடத்தில் சொல்லி தேவ சமூகத்தில் ஒரு கிறிஸ்துமஸ் மெசேஜ் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவதற்கு ஜெபத்தோடு இந்த நல்ல நாளிலே நிற்கிறேன். லூக்கா எழுதிய சுவிசேஷம்
1:28 அவள் அந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். மேசியா என்கிறவர் உங்க கூட இருக்கிற ஒரு தேவனாகிய கர்த்தர் என்பதை இந்த மரியாளுக்கு தூதன் மூலம் அறிவிக்கப்படுகிறது. மறுபடியும் அந்த 32 அவர் பெரியவராய் இருப்பார் என்று சொல்லி நமக்கு இந்த வார்த்தை நமக்கு படிப்பிக்கப்படுகிறது. ஆதலால் இந்த நல்ல நாளிலே நாம் செலிப்ரேட் பண்ண போகிற கிறிஸ்து என்னும் மேசியா இந்த பூமியில யாராக இருப்பார் என்றால் அவர் பெரியவராய் புகழப்படத்தக்கவராய் இருப்பார். ஆதலால் உலகத்தில் உள்ளவனை காட்டிலும் உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். உலகத்தில் உள்ளவனை காட்டிலும் உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். மோசேயினுடைய 120 ஆண்டுகள் நிறைவு பெறும் பொழுது அந்த ஊழியத்திலே தேவனாகிய கர்த்தர் ஒரு யோசுவாவை அழைக்கும் பொழுது, யோசுவாவுக்கு மோசேயை போல முன்பின் ஊழியத்தினுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அவனுக்கு இல்லாமல் இருக்க சொல்ல கர்த்தர் மோசேயோடு சொன்னாரு, நான் இந்த யோசுவாவோடு சொன்னாரு, நான் மோசேயோடு இருந்தவர் பெரியவர். செங்கடலை 2ஆக வேர்பிரிச்சு காட்டினேன், மாராவின் தண்ணீரை மதுரமாக்கி காட்டினேன், மேக ஸ்தம்பத்தையும் அக்கினி ஸ்தம்பத்தையும் காட்டினேன், எரிகோ கோட்டையை தகர்த்து எறிந்தேன், காடை பட்சிகளையும் மன்னாவையும் கொடுத்தேன், நான் பெரியவர். அத போல யோசுவாவே நான் உங்கூட இருப்பேன், கிறிஸ்து என்ன இரட்சகர் பெரியவராயிருப்பார் என்று தூதன் நமக்கு கட்டளையிட்டார். கிறிஸ்து உங்களுக்காய் பிறந்தது எதற்கு தெரியுமா? அவர் பெரியவராய் பிறந்திருக்கிறார், ராஜாதி ராஜாவாய் பிறந்திருக்கிறார், சர்வ வல்லமையுள்ளவராய் பிறந்திருக்கிறார். அந்த கிறிஸ்து நம்ம உள்ளத்துல பிறக்கணும். அப்படி சொல்லுகிறது வேதம், சொல்லுகிறது அந்த பெரியவர் நம் இருதயத்தில் பிறக்க வேண்டும். ஆதலால் இரண்டாவதாக நாம் திருவசனத்திலே வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலர் நடபடிகள் 18:9-10 வாசிக்க சொல்ல பவுலோடு கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன் கூட இருக்கிறேன், நீ தைரியமாய் பேசு, தேவ வசனத்தை சத்தியத்தின்படி பேசு, நான் உன் கூட இருக்கிறேன். ஆதலால் பெரியவர் உங்க கூட இருப்பார். அதற்காக தான் அவர் பெத்லகேமில பிறந்தாரு. அந்த கிறிஸ்து உங்க உள்ளத்துல பிறக்க விரும்புகிறார். அதற்கு தங்களை தாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். அவர் ஏன் அந்த தைரியமாய் அவனிடத்துல பேச சொன்னார்? பாவமறியாதவர், பரிசுத்தம் உள்ளவர், நீதி உள்ள நியாயாதிபதி, நீதி உள்ள நித்திய ராஜா என்பதனால பயப்படாமல் பேசு. சில காரியங்களில் பயந்து வாழ்கிறீர்களோ, சில வியாதியினால நான் மரித்து போவேன் என்று நினைக்கிறீர்களோ, சில பொருளாதாரத்தில் விழுந்து போயிருவேன் என்று சொல்லி கவலைப்படுகிறீர்களோ, ஒருவேளை தொழில முன்னேற்றம் இல்லை இனி அவ்வளவுதான் என்று சொல்லி நீங்கள் எல்லாவற்றையும் விட்டு அட்ரஸ் இல்லாம மாறிவிடுவீர்கள் என்று கவலைப்படுகிறீர்களோ, உங்க கூட இருக்கிறவர் பெரியவர். பெத்லகேமில பிறந்தவர் பெரியவர் என்பதையும், அவர் உன்னதமானவருடைய குமாரன் என்பதையும், சிங்காசனத்தை அவருக்கு கர்த்தர் கொடுப்பார், ராஜாதி ராஜா என்பதையும் நீங்கள் மறந்துவிட வேண்டாம். அடுத்தபடியாக இந்த மேசியா பெரியவர் என்று பார்க்க சொல்ல எசையா 12:6 நம் நடுவில் பெரியவராய் இருப்பார் என்று இந்த மேசியாவை குறித்து இந்த வேத புஸ்தகம் நம்மை படிப்பிக்கிறது. 1 யோவானின் புத்தகம் 4:4 சொல்லுது, உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். நாம் ஆராதிக்கிற தெய்வம் நம்ம அவரை தேடி கண்டுபிடிக்க வேண்டிய தேவையில்லை. அவர் நம்மை தேடி வந்தார். அவர் நம்மை தேடி வந்தார். உலகத்தில் உள்ளவனை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர்.
எனக்குள்ள உங்களுக்குள்ள அவர் வரணும்னா அவர் பரிசுத்தராயிருக்கிறது போல நாமும் பரிசுத்தராயிருக்க வேண்டும். அவர் பாவம் செய்யாதவராய் இருந்தார். நியாயப்பிரமாணத்தை மீறுகிறது பாவம் என்று வேதம் நம்மை படிப்பிக்கிறது. ஆனால் பாவம் செய்கிற எவனும் சாவான் என்று வேதம் சொல்லுகிறது. பாவம் செய்யாதபடிக்கு ஒரு பெரிய தெய்வமாகிய கர்த்தர் உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவராயிருக்கிறார். அந்த பெரியவரை நம்ம இந்த காலத்துல அவருடைய பிறந்த நாளை செலிப்ரேட் பண்ண சொல்ல நம்முடைய பாவங்கள் எல்லாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். நம்முடைய பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்யப்பட வேண்டும். நம்முடைய பாவங்களை தேவ சமூகத்தில் கொடுத்து ஒப்புரவாக வேண்டும். நம்முடைய பாவங்கள் எவ்வளவு கடும் சிவப்பா இருந்தாலும் அதை பஞ்சை போல வெண்மையுள்ளவதாக்குவதற்கு இயேசுவால முடியும். ஆதலால் மரியாள் விவாகம் செய்யாமல் இருந்தும் தூதன் சொன்ன வார்த்தையே ஒருவேளை அவளுக்கு கலக்கம் ஏற்பட்டாலும் அவளை பரிசுத்தாவியானவர் அவளை தைரியப்படுத்தினார். அவளை தைரியப்படுத்தினது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியினாலே மரியாள் கற்பம் தரிக்கப்பட்டாள். அந்த கற்பம் தரிக்கப்பட்டிருக்கிற மரியாளை பார்த்து சொன்ன வார்த்தை தான் இன்னைக்கு நம்ம வாசித்த வசனம். ஒரு பெரிய வைத்தியனாகும் இந்த லூக்கா, ஒரு டாக்டராகும் இந்த அருமையான லூக்கா, அவனுக்கிட்ட வச்சு கர்த்தர் சொல்லுகிறாரு, அவர் பெரியவராயிருப்பார். ஆமென். அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராயிருக்கிற தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். இயேசு கிறிஸ்து முதல் வந்தது, இந்த பூமியில பிறந்தது எதற்கு தெரியுமா? மனுகுலத்தில் ஆதாமின் பாவத்தில் விழுந்து போனவர்களை பாவத்திலிருந்து மீட்டுக் கொள்வதற்கு. ஆனால் மறுபடி அவர் எதற்கு வரப்போகிறார் என்றால், செம்மறியாடையும் வெள்ளாடையும் வேர்பிரிக்கிறது போல 10 கன்னிகைகளில் புத்தி உள்ள 5 பேரையும் புத்தி இல்லாத 5 கன்னிகளையும் வேர்பிரிக்கிறது போல அவர் வரப்போகிறார். இந்த கிறிஸ்துவினுடைய பிறப்பின் பண்டிகை நம்மை பார்த்து சொல்லுகிறது, அவர் கொஞ்ச பேர் நித்திய நியாய தீர்ப்புக்கும் நித்திய அழிவுக்கும், கொஞ்ச பேர் நித்திய யுகாயுகமாய் அவரோடு இருப்பதற்குமாக 2ஆக வேர்பிரிக்க வரப்போகிறார். அவர் 1வது வந்த பிறப்பின் மெசேஜ அவர் அதை பூர்த்திகரித்து விட்டார். அவர் திரும்பி வரப்போகிறார். கர்த்தர் ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் அவர் பரலோகத்திலிருந்து இறங்கி வரப்போகிறார். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது உயிர்த்தெழுவார்கள், பின்பு ஜீவனோடு இருக்கிற நாம் மறுரூபப்படுவோம். அதனால் இந்த கிறிஸ்துமஸ் காலத்துல நீங்க கொண்டாடுகிற அந்த கிறிஸ்துமஸினுடைய நாயகராகிய கிறிஸ்து பெரியவர், உன்னதமானுடைய குமாரன், தாவீதின் சிங்காசனத்துல தாவீது எப்படி இந்த இஸ்ரவேலை ஆளுகை செய்தாரோ, அகில உலகத்தை ஆளுகை செய்யக்கூடிய ராஜாதி ராஜா உங்களுக்காக பெத்லகேமிலே பிறந்திருக்கிறார். அவர் பெத்லகேமிலே மாத்திரம் பிறந்தால் போதாது, நம்ம உள்ளத்துல பிறக்கணும், நம்ம இல்லத்துல பிறக்கணும், நம்முடைய சபைகளில் பிறக்கணும், நம்முடைய உறவுகளில் தெய்வத்தை அறியாதவரிடத்துல பிறக்கணும். இந்த வார்த்தையினால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று மனமாற வாழ்த்தி, ஒரு நல்ல மரி கிறிஸ்துமஸ் இந்த 2023ஆம் ஆண்டு உங்களுக்கு தந்து, இந்த பூமிக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களை பெற்று பரிசுத்தமாய் உண்மையாய் வாழ்வதற்கு கர்த்தர் உதவி செய்வார் என்று திருச்சபையின் சார்பாக, குடும்பத்தின் சார்பாக, இந்த அருமையான ஜோஸ்வா டிவி நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நல்ல பிதாவே, நல்ல வார்த்தையை அனுப்பினீர். இந்த வார்த்தையின்படி எங்களை தேவன் தகுதிப்படுத்தி திடப்படுத்தி இந்த வார்த்தைக்கு எங்களை ஒப்புக் கொடுத்து கிறிஸ்து உள்ளத்தில் பிறக்க கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். May God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்த வாரம் இதே நாள் இதே நேரத்தில் சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.